இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வெற்றிலை. வெற்றிலை நம்ம மூலிகை அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? நம்ம பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம்னா வெற்றிலை யூஸ்வலா போடும். அப்புறம் வயசான பாட்டி போட்டு நம்ம பார்த்திருக்கோம். பட் அது மூலிகை அப்படிங்கறது நான் இதுதான் புதுசா கேள்விப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலைக்கு எப்படி வெற்றிலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த கொடியில வெத்தலை இலை மட்டும்தான் வரும். வேற இதுல காயோ பூவோ அந்த மாதிரி எதுவுமே வராது. இலை மட்டும்தான் வரும். அதனாலதான் அந்த வெற்று இலை தான் வெற்றிலை அப்படின்னு மாறுச்சு. இது தாம்பூலம் என்று இதற்கு வேறு ஒரு வழக்க சொல் பெயரும் உண்டு. இதுல கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை, சாதாரண வெற்றிலை என்று 3 பெயர்களால் அழைக்கப்படும். இப்ப இந்த வெற்றிலை பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், எந்த ஒரு சுபகாரியங்கள் நடந்தாலும் ஆரோக்கியத்துக்கு எப்படி இது முழு முதலா இருக்குதோ அதுபோல நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த மங்களகரமான நிகழ்ச்சிகளிலையும், ஆலயங்களில் கோயில்களில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள்லையும் முதல்ல எடுத்த உடனே இந்த வெத்தலை எடுத்து வச்சுதான் விநாயகர் பிடிச்சி அது மேல வைப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டாக்கா, அவ்வளவும் இதெல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே மருத்துவத்தையும் ஆன்மீகம் அது சார்ந்த நம்ம மனித குலம் நல்லா ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த வெற்றிலையில பார்த்தீங்கன்னா 2 பகுதி நமக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். இந்த வெற்றி இலையும் இதனுடைய வேர் பகுதியும் நமக்கு மருத்துவ குணங்களை தரக்கூடியது. அந்த காலத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பாட்டிமார்கள்லாம் அந்த வெத்தலை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெத்தலை போடுவாங்க. அதாவது உணவுக்கு பிறகு கண்டிப்பா எல்லோருமே வெத்தலை போடுற பழக்கத்தை இன்னைக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் முதல்லலாம் ஒரு உணவு சாப்பிட்றதுங்கிறது நன்றாக மென்று உண்ண வேண்டும், அந்த பழக்கம் தான் இருந்து வந்தது. இப்பெல்லாம் எல்லாருக்குமே அவசரம், ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி உமிழ்நீர் கலந்து உண்ட உணவு தான் நம்ம வயிற்றுக்குள்ள போய் செரிக்கும். அப்படி உமிழ்நீரோட கலந்து சாப்பிடாத பொழுது கூட இந்த வெற்றிலையை தாம்பூலம் தரிப்பதன் மூலமாக நமக்கு நம்மளுடைய உணவு செரிமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை. அது மட்டும் இல்லாம இப்போ சில பேருக்கு நிறைய நீர் எரிச்சல், நீர் கடுப்பு போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்கும். அவர்களுக்கு இந்த சிறுநீர் பெருக்கியாகவும் இது பயன்படுது. தாது விருத்தியை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூலிகை. இப்ப நம்மளுடைய உடல்ல வரக்கூடிய நோய்க்கு முதல் காரணமா இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் வாத, பித்த, கபம். இந்த 3ஐயுமே சரி செய்யக்கூடிய ஒரே மூலிகை இந்த வெற்றிலை தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கபம்ங்கிறது நம்மளுடைய மனிதனை அப்படியே உருகுலுக்க வச்சிரும். சளியா முதல்ல உருவாகி அது நம்மளுடைய கோழையா மாறி நம்மளுடைய நுரையீரல்களில் போய் அடைச்சி நிறைய சுவாச பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அவஸ்தைப்படுறோம். சின்ன குழந்தையிலிருந்து 60-70 வயதானவர்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புகையிலை பழக்கத்தாலேயும், புகை பிடிப்பதன் மூலமாகவும், மது அருந்துவதன் மூலமாகவும் இந்த சளிகள்லாம் அவருக்கு அதிகமாகி, அதாவது டிபி போன்ற நோய்கள்லாம் வருவதற்கும் காரணமா அமைஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு அதிகபட்சமான கோழை, சளி, இருமல், அந்த சுவாச கோளாறு உள்ளவர்களுக்கு உடனடியா, அதாவது சில குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக நிவர்த்தி வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு வெத்தலை எடுத்து அதில் ஒரு 5 மிளகு வைத்து, 1 கிராம்பு வைத்து, அதில் சிறிதளவு ஒரு அரிசி எடை சுண்ணாம்பு தடவி அதை அப்படியே மென்று சாப்பிட்டுட்டாங்கன்னாக்கா உடனே அந்த சளி, இருமலை ஒரு 2-3 வேளை கொடுத்தோம்னா உடனே நின்றுடும். அது மட்டும் இல்லாம இப்ப சின்ன குழந்தைகளுக்கு, ஒரு 6 மாத கை குழந்தைக்கு கூட இதில் ஒரு அரை வெற்றிலை எடுத்து 2 மிளகு வைத்து, சிறிதளவு கிராம்பை வைத்து அதை நன்றாக இடித்து அந்த சாறை பிழிந்து அந்த 6 மாத குழந்தைகளுக்கு கூட ஒரு 2 அல்லது 3 சொட்டு அந்த குழந்தையினுடைய வாயில் விடுவதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வந்திருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் உடனே நீங்க பெறும். இந்த மாதிரி அந்த சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு 4-5 அல்லது இலைகளை துளசி எடுத்துக்கொண்டு அரை வெற்றிலை எடுத்து அதில் 2 மிளகு வைத்து சிறிதளவு தேன் கலந்து அந்த சாரோடு, வெற்றிலை சாரோடு கலந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அன்னன்னைக்கு வர்ற சளி அந்த குழந்தை பருவத்திலிருந்தே குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு எல்லாம் போயிடும். இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சிகள், தொற்றுகள் போன்ற நோய்களை கூட இந்த வெத்தலை வெளியேற்றிடுது. அந்த கிருமி பூச்சி எல்லாம், புழுவெல்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கு, செரிமான தன்மை குறைவா இருக்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு கூட இந்த வெற்றிலை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சளி பிடிச்ச உடனே பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, லேசா விளக்கெண்ணெயில வதக்கி
இந்த தொண்டை பகுதியிலையும் மார்பகுதியிலையும் அப்படியே வச்சிருவாங்க, ஒட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒட்டுவதன் மூலமாக கபம், மூச்சு இறைப்பு, நெஞ்சில் பிடித்திருக்கக்கூடிய கரையாத இருக்கக்கூடிய சளிகளை கூட கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெத்தலைக்கு இருக்கு. இந்த வெற்றிலை சாறை நம்ம திரிகடுகு சூரணம் என்று சொல்வார்கள். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது திரிகடுகு சூரணம். இதை நீங்க தனித்தனியா கூட எடுத்து நம்ம அரைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு இந்த வெற்றிலை சாறுடன் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா கடையிலேயே இப்போ திரிகடுகு சூரணம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் விற்குது. அதை இந்த சாறு ஒரு 20 ml, அதாவது ஒரு வெற்றிலை அளவிற்கு அதில் எவ்வளவு சாறு வருதோ பெரியவர்களுக்கு எடுத்துக்கொண்டு அந்த சாற்றில் 1/4 ஸ்பூன், அதாவது ஒரு சிட்டிகைன்னா அந்த ஒரு விரலால இப்படி எடுத்து போட்டீங்கன்னாலே போதும். அந்த திரிகடுகு சூரணத்தில் தேனில் குழைத்து அதை ஒரு நாளைக்கு 5 வேளை கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த அதிகமான ஜுரம், நிறைய பேருக்கு இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த சளியே வெளியில வராது, இரும்புவாங்க, சளி வெளியில வராது, நெஞ்சில உறைந்து போயிருக்கக்கூடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் நிறைய இருக்கும். பெரும்பாலும் அந்த தலைவலி உள்ளவர்களுக்கு கூட இந்த வெற்றிலை சாறை தலையில ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாக அந்த தலைவலி குறையும். இப்ப அந்த சாறை பயன்படுத்தி திரிகடுகு சூரணத்துடன் கலந்து எப்படி செய்வது என்கின்ற செய்முறையை நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்க. இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு இருதய வடிவத்திலேயே இருக்கும். இருதய சம்பந்தப்பட்ட நோய்களும் அவர்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளலாம். இப்போ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மூலிகையை பார்த்தீங்கன்னா லேசா ஒரு முறை அரைச்சிக்கணும். இந்த வெற்றிலை சாறுடன், அதாவது இந்த திப்பிலி பொடி இவ்வளவு, இந்த ஒரு சிட்டிகை 2 விரலால் எடுத்தீங்கன்னா போதும். இந்த ஒரு சிட்டிகை, அதன் பிறகு மிளகு ஒரு சிட்டிகை, சுக்குத்தூள், சுத்தம் செய்யப்பட்ட இந்த சுக்குத்தூள் இதுல ஒரு சிட்டிகை, இப்போ தேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேனும் அதே போல் நமக்கு இதில் கலந்துருக்கக்கூடிய அந்த சாறில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு தேன் கலந்து சாப்பிடலாம். இப்போ நமக்கு வரக்கூடிய சளி தொந்தரவுகள், கபம், மூச்சு இறைப்பு, இளைப்பு போன்ற நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய இந்த வெற்றிலை சாறு திரிகடுகு சூரணத்துடன் எப்படி கலந்து சாப்பிடுவது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இந்த மூலிகையை நம்ம காலை மாலை
3 வேளையும் இரவும் கூட ஆகாரத்திற்கு முன்பு குழந்தைகளுக்கு 2 முதல் 5 ml வரை கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு 10 ml முதல் 30 ml வரை கொடுக்கறதன் மூலமாக அந்த சளி, கோழை, இருமல், சுவாச கோளாறுகள்லாம் நீங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் வரும். இதை கையாளும் போது மிகவும் கவனம் தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வெற்றிலை உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு மூலிகைங்கிறதால அளவை நம்ம மறக்காம பயன்படுத்தணும். அதிகமாகவும் போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை போடுறவங்களே பார்த்தீங்கன்னா அரை வெத்தலை தான் போடுவாங்க. பெரும்பாலும் அடிக்கடி வெத்தலை போடுறவங்க, எப்போவாவது ஒரு முறை வெத்தலை போடுறவங்க ஒரு வெத்தலை போடலாம், தப்பு இல்லை. 2-3 வெத்தலையெல்லாம் போட்டுருவாங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அந்த மாதிரி போடும்போது தான் அந்த வாயெல்லாம் வெந்து போயிடும். இந்த நாக்கெல்லாம் வெந்து கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இதை உஷ்ண மூலிகைங்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். வெற்றிலை சாறு தயாரிக்கும் முறை. மிக்சியில் வெற்றிலைகளை 1-2 கிள்ளி போட்டு லேசாக அரைத்த பின் தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி அரைத்து வடிகட்டி அதனுடன் சிட்டிகை அளவு திப்பிலி பொடி, மிளகுத்தூள், சுக்குத்தூள் மற்றும் சிறிதளவு தேனையும் கலந்தால் வெற்றிலை சாறு தயார். வெற்றிலை ஒரு மூலிகை, அதுவும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. இது ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் குழி பணியாரம். இந்த பீட்ரூட் பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு, பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, நல்லெண்ணெய், இந்துப்பு. ஒரு வடசட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இது கூட கடுகு, ஜீரகம், அப்புறம் பெருங்காய பொடி. இது கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ கடுகுல உங்களுக்கு சூடு தெரியுது. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் சிறிதளவு, இது கூடயே பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம மாவுல சேர்த்துக்கும் போது கிறிஸ்பியா ஒரு மாதிரி வரும். அதனால நம்ம கொஞ்சம் நல்லா அது வதங்கறதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்பதான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா நம்ம இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா தீ ஹைலியே வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்தது பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் இதுல சேர்த்துக்கலாம். வீட்டுல பொரியலாவோ இல்ல காயாவோ நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க, ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வேற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கும் போது அவங்க சாப்பிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நல்லா இப்படி திருவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டை சீக்கிரமா வெந்துக்கும். ரொம்ப நேரம் நம்ம தீயில வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இத நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கி அந்த வாசனையிலேயே உங்களுக்கு தெரியும். சிறிதளவு உப்பு, ஏன்னா நம்ம தோசை மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால ரொம்ப கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இத நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இந்த பணியாரக்கல்ல ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சிருக்கோங்க, உங்களுக்கு ஒட்டாம பணியாரம் வரதுக்காக. இது மறுபடியும் உங்களுக்கு இரும்பு, வார்ப்பிரும்பு பணியாரக்கல். உங்களுக்கு நான் நான்ஸ்டிக் பணியாரக்கல் யூஸ் பண்ணல, அப்போ உங்களுக்கு எண்ணெய் போட மாட்டீங்க. இதுல எண்ணெய் தடவி நல்லா வச்சிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் வெளியில நல்லா கிரன்ச்சியாவும் வரும். நம்ம வீட்டுல எப்பவுமே எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி தோசை மாவை நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வந்துட்டு நல்லா சீக்கிரம் செலவாயிடும். இந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம இந்த பீட்ரூட் இதை மிக்ஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த பீட்ரூட் கொஞ்சமா ஆறி இருக்கு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாவே உங்களுக்கு ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்துடும். நீங்க இதை வந்துட்டு உங்க குழந்தைங்க கிட்ட ரோஸ் பணியாரம்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கும், கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊத்தலாம். ஒவ்வொரு குழியா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும், ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது அப்பதான் ஈஸியா இருக்கும். இதுலயே வந்துட்டு நம்ம இப்போ பீட்ரூட் மட்டும் இல்லாம இஞ்சி சேர்த்திருக்கோம், காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால இது வந்துட்டு நல்ல சூப்பரா ஒரு மசாலா பணியாரம் மாதிரி இருக்கும். குழந்தைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது உள்ள பீட்ரூட் இருக்கிறது. இப்போ இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டா இப்படி திருப்பினீங்கன்னா திரும்பிடும். அதே மாதிரி ஒவ்வொன்னா நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த பணியாரம் நம்ம திருப்பி போட்டுட்டோம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, நல்லா பிங்க் கலர்ல, டார்க் பிங்க் கலர்ல பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு உங்க பீட்ரூட் பணியாரம். பீட்ரூட் குழிப்பணியாரம் செய்யும் முறை. வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம் மற்றும் பெருங்காயத்தூள் போட்டு லேசாக வறுத்த பின் அதனுடன் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, துருவிய பீட்ரூட் மற்றும் இந்துப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் ஏற்கனவே அரைத்த தோசை மாவுடன் கலந்து கொள்ளவும். அதை எண்ணெய் தடவிய பணியார சட்டியில் ஊற்றி வேக வைத்து எடுத்தால் பீட்ரூட் குழிப்பணியாரம் தயார். டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியா வெளியில இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க ஸ்நாக் டைம்ல நல்லா இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள பீட்ரூட் இருக்கிறது கூட தெரியாம நல்லா சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்க. உங்க வீட்லயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.